எல்லோருக்கும் வணக்கம். 5 தரமான ட்ரெஷர் ஹண்டிங் படங்கள பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது இடத்துல அன்சார்ட்டட் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. டாம் ஹாலண்டும் மார்க் வேல்பர்கும் படத்துல லீட் கேரக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புதையலை தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு போறாங்க, ஒரு மேப்போட உதவியோட. அப்படி போகும்போது வில்லனோட ஆளுங்களும் வராங்க. ஸோ இவங்க அந்த புதையல் எடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இவங்க பண்ணாங்க, அதான் இந்த படத்தோட கான்செப்ட். படத்தை பாருங்க, ஜாலியா ஃபன்னா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மூவி ஃபுல்லா என்டர்டெய்னிங்கா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இன்கேஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 4வது இடத்துல ஜங்கிள் க்ரூஸ் 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச துவைன் ஜான்சன் அண்ட் எமிலி பிளண்ட் லீட் கேரக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. கான்செப்ட் என்னன்னா, அமேசான் காட்டுக்குள்ள இவங்க ஒரு அடிபட்டா அதை சரி பண்ணக்கூடிய ரத்த மஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூவை தேடி போவாங்க. வில்லனோட ஆளுங்களும் வருவாங்க. ஸோ இவங்க அந்த அமேசான் காட்டுக்குள்ள இவங்களுக்காக எந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ்லாம் இதுக்கப்புறம் இவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு, கடைசியில இவங்க அந்த பூவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். படம் ஃபுல்லாவே செம்மையா இருக்கும். மெயினா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. படத்துல அருவியில இருந்து இவங்க போட்ல போகும்போது அப்படியே மேல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் விஷுவல் வைஸ் படத்துல மிரட்டி எடுத்திருந்தாங்க. படம் ஃபுல்லாவே ஆக்ஷனா காமெடியும் கலந்து சூப்பரா இருக்கும். நம்ம ராக் அண்ட் எமிலி பிளண்ட் இவங்களுக்காக இந்த படத்தை நீங்க கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ட்ரெஷர் மூவி தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. தேர்ட் பிளேஸ்ல டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, தொலைஞ்சு போன ஒரு தங்க நகரம் ஒண்ணு இருக்கும். அதே சமயம் நம்ம டோராவோட அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா காணாம போயிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டோராவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த தொலைஞ்சு போன தங்க நகரத்தையும் அதே சமயம் டோராவுடைய அப்பா அம்மாவையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு கான்செப்டாவே இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபேமிலியோட பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். மூவி ஃபுல்லாவே ட்ரெஷர் ஹண்டிங்கா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. படத்துல நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸா இருக்கும். அதே சமயம் விஷுவல் வைஸும் படம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சூப்பரான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்க, இப்ப கூட டைம் இருக்கு, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் பிளேஸ்ல பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். இது வரைக்கும் மொத்தமா 5 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற கேரக்டர்ல நம்ம ஜானி டெப் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காத பயங்கரமான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. இந்த படத்தை நீங்க ட்ரெஷர் ஹண்டிங் கேட்டகரியில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவிலாம் பாத்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல வரும். மெயினா இந்த படத்துல இவங்க காமிச்சிருக்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், இவங்க பண்ற அந்த அட்வென்ச்சர் ஆகட்டும், மெயினா நம்ம ஜானி டெப் பண்ற நிறைய காமெடியான விஷயங்கள் ஆகட்டும், அதே சமயம் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி பண்ற நிறைய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே படத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். இந்த படத்தெல்லாம் நீங்க லைஃப்ல ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். 5 பார்ட்டும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாம பாருங்க. பயங்கரமான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. ஜாக் ஸ்பேரோக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை நீங்க நம்பி பார்க்கணும். ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இண்டியானா ஜோன்ஸ். பயங்கரமான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் கேட்டகரியான ஒரு மூவி. இந்த லிஸ்ட்ல இந்த படம் தான் நம்பர் 1. அதுக்கு பயங்கர ஒர்த்தான ஒரு மூவி பிரான்ச்சைஸ் தான் இந்த இண்டியானா ஜோன்ஸ். இது வரைக்கும் மொத்தமா 5 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5th பார்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் கூட அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நீங்க பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி அண்ட் அதே சமயம் ட்ரெஷர் ஹண்டிங் கேட்டகரியான ஒரு மூவியை தேடுறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. மெயினா நம்ம ஹாரிசன் ஃபோர்டு அவர் தான் பாத்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்ற அந்த பயங்கரமான கேரக்டர்ல ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. செம்மையா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்ற இந்த கேரக்டருக்காக பயங்கரமா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். மெயினா நம்ம ஹீரோ இண்டியானா ஜோன்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஹாரிசன் ஃபோர்ட், அவரை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டராவே இவர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாரு. பயங்கரமான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. எல்லா படமும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவையாவது நீங்க ட்ரை பண்ணணும். இன்கேஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இப்ப விட டைம் இருக்கு, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 5 ட்ரெஷர் ஹண்டிங் மூவிஸுமே வேற லெவல்ல இருக்கும். எல்லா படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த படங்கள்லாம் பார்த்தவங்க, உங்களுக்கு இந்த படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த 5 படங்கள்ல எந்த படம் உங்களோட ஃபேவரைட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.